ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் என்னென்னா மகுடம். இப்போ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துருவோம். படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருப்பார். சாதாரண மெடிக்கல் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். அவருக்கு எப்படியாச்சும் கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். கையில் ஒரு 4 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஷோரூமாக ஏறி இறங்குவார். ஒரு கட்டத்துக்கு மேலே BMW கார் வாங்கிடுவார். அந்த காரை வாங்கிட்டு ஃபேமிலியோட ட்ரிப் போகும்போது சில பேர் அந்த காரை தாக்குவாங்க. அதை அவர் ஒய்ஃபும் குழந்தைங்க இழந்துருவார். இதெல்லாம் யாருக்கு ஆரம்பிச்சா கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. சுத்தமாக படம் செட் ஆகலன்னு தான் சொல்லுவேன். படம் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க இப்படி தான் போயிட்டுருக்கும். ஒன்ஸ் அந்த கார் வாங்கின பிறகு படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் பார்த்தேன். ஆனால் இன்டர்வல் வரைக்குமே படம் ஆவரேஜ் தான் பட்டுச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா விஷாலோட அப்பா தானே ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக் ஏன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல. 2 ஹவர்ஸ் கிளைமேக்ஸ்லாம் உட்காந்து பார்க்கவே முடியல. நான் அந்த படத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்து தான் போனேன். ட்ரைலர் விஷால் கெட்டப்லாம் பார்த்து படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆவரேஜாக இருக்கும்னு நினச்சி தான் போனேன். படம் சுத்தமாக எனக்கு ஏமாற்றமாக தான் பட்டுச்சுன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் விஷால் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த படத்தை எப்படி சொதப்பிட்டாருன்னே தெரியல. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்டராக கேரக்டர் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அஞ்சலி கிருஷ்ணன் பார்க்கவே முடியல. அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே எடுத்துட்டா படத்தில் எந்த இடத்துமே ஜம்பே இருக்காதுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட பெரிய மைனஸு டூரேஷன் தான். 3 மணி நேரம் இந்த படம் போகுது. அந்தெல்லாம் படத்தில் ஸ்டோரியே கிடையாது. இன்னும் டூரேஷன் கொஞ்சம் படத்தில் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். நான் பார்த்த தேட்டரில் இந்த படத்துக்கு ஒரு 40 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. ஆனால் படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 17 பேர் தான் இருந்தாங்க. எல்லாருமே எழுந்துச்சி போயிட்டாங்க. இந்த படத்தை ஃபேன் மட்டும் பார்க்க முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரியல. எனக்கு கதை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. 3 மணி நேரத்துக்கு உட்காந்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா இந்த படத்தை வருமா ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். 3 மணி நேரம் பார்க்குற அளவுக்கு படம் ஒருத்தாங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த படம் எது கிடையாது. ஒரு விஷால் ஆக்டிங்காக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதும் உங்களுடைய விருப்பம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.